ஸ்ரீ நாமத்தினாலே இங்கு நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த காலையில் கூட தேவனுடைய வார்த்தையில் நாம் சில விஷயம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துள்ள வசனம் யோபு புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அந்த வசனம் என்ன பொருளுங்கிறத வாசிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வசனத்தை மையம் வச்சுதான் நீங்க பார்க்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்தி தலைப்பு அப்படின்னா தேவன் செய்கிற காரியங்கள் என்னென்ன நீங்கள் நாம் பார்க்க போகிறோம். தேவன் செய்கிற காரியம் என்னென்ன நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஆண்டவரை பற்றி பார்க்கும்போது அவர் நல்லவர், வல்லவர், வாக்குமானவர் சொல்லுவோம். அவர் பார்த்தீங்கன்னா மேன்மையானவர், உயிரை கொடுக்கணும்னு சொல்லுவோம், படைக்கணும்னு சொல்லுவோம். இருந்தாலும் வேதத்துல இன்னைக்கு அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கணும். இங்க யோபுங்கிற புத்தகத்துல யோபு என்ன நிலையில இயேசுவை பார்க்கிறார் அப்படின்னா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், அது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் சொல்லி 2 விதமான காரியங்களை பார்க்கிறார். அப்படிதான் அவர் ஆண்டவரா பார்க்கிறார். நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் செய்கிற காரியங்கள் என்னென்னு பார்த்தோம். இங்க 2 விதமா நம்ம பார்க்கிறோம். 2 விதமா அவர் செயல்பாடுகள் இருக்குன்னு பார்க்கிறோம். முதலாவது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அப்படின்னா மனித மூளைக்கு அப்பாற்பட்ட, விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட, இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய கிரகிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் இயற்கை அப்பாற்பட்டவர்கள் செய்யக்கூடியவராக தேவனுடைய செயல்பாடு என்று பார்க்கிறோம். இதுதான் யோபு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இயேசு மாத்திரம் தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. நம்முடைய கற்பனைக்கும் நம்முடைய மூளைக்கும் நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலாக ஆராய்ச்சியே பண்ண முடியாத ஒரு பெரிய காரியம் செய்கிறதுனா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதுதான் அவர் செய்கிற செயல்பாட்டை முதல்ல யோபு சொன்னார். இரண்டாவதாக எண்ணி பார்க்க முடியாத இயற்கை அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். இந்த பூமியில எண்ணியே பார்க்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறாருன்னா இரண்டாவதாக அவருடைய செயல்பாடுகளை யோபு சொன்னார். அப்போ ஆராய்ச்சி பண்ண முடியாத சில காரியங்களையும் எண்ணவே முடியாத இயற்கை அப்பாற்பட்ட செய்கிறவராக தேவன் இருக்கிறதாக சொல்லி யோபு 2 விதமான செயல்பாடு சொல்றாரு. இதை அவர் என்ன சூழ்நிலையில சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் கெட்டான சூழல்ல இருந்து சொல்றாரு. ஒரு புறம் மனைவி அவரை தூசிக்கிறாங்க, சொத்துக்களை இழக்கிறாங்க, குடும்பத்தை நிம்மதி இழக்கிறாங்க, பிள்ளைகள் இழந்து போறாங்க, நண்பர்களை தூசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் தேவனுடைய செயல்பாடுகளை, தேவனுடைய அந்த வல்லமையான காரியங்களை என்னென்னு நினைவு கூர்ந்து அவர் மகிமைப்படுத்தக்கூடிய விதத்துல சொல்லிட்டு தான் செய்யறார். இன்னைக்கு நாம வாழ்க்கையில அப்படி செய்யணுமா? ஒரு பிரச்சனை வரும்போது, இல்லை ஒரு போராட்டம் வரும்போது, இல்லை மற்ற நம்ம தூசிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய செயல்களை எண்ணி பார்த்து மகிமைப்படுத்துறோமா? இல்லைன்னா சோர்ந்து போய் பார்க்கணுமா? இல்லை ஜெபத்தை குறைச்சி யோசிச்சு பார்க்கணும். யோபு அவருடைய வாழ்க்கையில பாடல் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுடைய அந்த செயல்பாடுகளை அவர் விவரிக்க முடியாத அடிப்படையில் சொல்லி மகிமைப்படுத்துகிறார். இவரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய காரியங்கள் என்னென்ன 2 விதமா தேவனை பார்க்கறாரு. ஆராய்ச்சி பண்ண முடியாத காரியங்கள் செய்கிறார் சொல்லி பார்க்கறாரு, எண்ண முடியாத காரியங்கள் செய்யக்கூடிய அதிசயங்களை செய்யணும் பார்க்கறாரு. இப்படிப்பட்ட சூழலை அவர் பார்த்து தேவனை மகிமைப்படுத்ததான் செய்கிறாரே தவிர அவர் கூட சொல்லலை. அப்ப இன்னிலிருந்து நமக்கு செய்தி என்னன்னா தேவன் செய்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம வாழ்க்கை நல்லதாக மட்டும் எண்ணி பார்க்கக்கூடாது. துன்பம் வரும்போது எண்ணி பார்க்க வேண்டும், பாடுகள் வரும்போது தேவனுடைய காரியங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத யோபு வலியுறுத்தினார். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் வாழ்க்கை சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தா மட்டும் தேவனுடைய கருத்தை எண்ணி கொடுத்துவார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழல் வந்தாலும், இக்கட்டான நிலம் வந்தாலும், மற்றவங்க தூசித்தாலும் விட்டு விலகி போகக்கூடாது. தேவனுடைய செயல்களை நாம் என்ன செய்யணும்? எண்ணி பார்த்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நிச்சயம் பார்க்கிறோம். யோபு தான் சொன்னார், ஆராய்ந்து முடியாத காரியங்கள் செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்வார் சொல்லி தேவனுடைய மேன்மையை உயர்த்தி புகழ்ந்தார். அப்படிப்பட்ட மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவனை நாம என்ன செய்யணும்? இருந்து வைக்க வேண்டும். ஆகவே இந்த செய்திக்கு ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கண்ணை புரிந்து கொண்டு தேவனுடைய காரியம் என்னங்கிறத அறிந்து புரிந்து கொண்டு போல வாழ்க்கையை செயல்படுவது போல ஒவ்வொருவரும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஒழிந்தாலும் வாழ்கிறது.